ശ്ലോകം 5. സമഗ്രാണി അഭി സിദ്ധ്യന്തി ലോകസംഗാം ഇമാം ഹരഃ കൃത്വാ നിമന്ത്രയാമാസ സർവം ഏവം ഇദം ശുഭം. സമഗ്രാണ്യഭിസിദ്ധ്യന്തി ലോകസംഗാമിമാം ഹരഃ കൃത്വാ നിമന്ത്രയാമാസ സർവമേവമിദം ശുഭം. ദേവി മഹാത്മ്യ പാരായണം നടത്തുற பக்தனுக்கு எல்லா விதத்துல இருக்கிற சித்திகளும் கிடைக்கிறது. தேவி பக்தன் என்னெல்லாம் ஆக்குமோ மனசுக்குள்ள நினைக்கிறான், அந்த எல்லா விதமான ஆக்ரகங்களும் பூர்த்தியாகிறது. அவன் நல்லதை நினைச்சாலும் நடக்கும், கெட்டதை நினைச்சாலும் நடக்கும். நல்லவனல்லாத துர்புத்தி இருக்கிற ஒருத்தன் நல்லதை நினைக்க மாட்டானே, அவன் கெடுதலை தான் நினைப்பான். அடுத்தவாளுக்கு எப்படியாக்கும் துன்பம் உண்டாக்கலாம் அப்படின்னு நினைப்பான். இனி நல்லவாளாக்கும் தானாக்கா அடுத்தவாளுக்கு நன்மை வரா மாதிரி நினைப்பான். அதனால தேவி மகாத்மிய பாராயணம் அப்படிங்கிறதுனால பல பல சித்திகள் பக்தர்களுக்கு உண்டாகிறது. இந்த சித்திகள்னாலேயே பிளஸும் உண்டாகிறது, மைனஸும் உண்டாகிறது. இந்த உலகத்துக்கு நன்மையும் உண்டாகிறதுக்கு காரணமாயிருக்கு, இந்த உலகத்துக்கு கெடுதலும் உண்டாகிறதுக்கு காரணமாயிருக்கு. தேவர்களும் அசுரர்களும் அதே மாதிரி அசுர புத்தி இருக்கிற மனுஷாலும் சத்குணம் இருக்கிற தேவ புத்தி இருக்கிற மனுஷாலும் எல்லாம் பாராயணம் பண்றா. ஆறு என்னத்தை கேட்டானாலும் அம்பாள் கொடுத்துடுறா. உச்சாடனம் அப்படிங்கிற அந்த சித்தியை நம்ம பார்த்தோம். மந்திரசாஸ்திரத்துல இருக்கிற உச்சாடன சித்தி அப்படிங்கிறது மருந்த மந்திர ஜபத்தால சக்தி பண்ணிட்டு அந்த மருந்த நோயாளிக்கு கொடுக்கறத நோய் குணமாகிறது. இதே தேவி மகாத்மிய பாராயணம் பண்ணின ஒரு பக்தன், அந்த பக்தனுக்கும் இந்த உச்சாரண சித்தி வருது. ஆனா அந்த பக்தனுக்கு அதுக்கு ஸ்பெஷலா வேற ஒரு மந்திரத்தை ஜபிக்க வேண்டாம், அதே மாதிரி ஒரு மருந்தும் வேண்டாம். இது ஒன்றும் இல்லாதக்கே இந்த உச்சாரண சித்தினால ஒரு நோயை குணப்படுத்துறதுக்கான எபிலிட்டி இருக்கு அந்த பக்தனுக்கு அப்படிங்கறதையாக்கும் நம்ம இதுக்கு முன்னால பார்த்தோம். இப்போ பகவான் பரமசிவன் இங்க ஒரு விஷயத்தை கவனிச்சார். இந்த உலகத்திலே இருக்கிறவா இமாம் சங்கா, இந்த உலகத்திலே இருக்கிறவாளுக்கு ஒரு சில டவுட்டுகள் எல்லாம் இருக்கு. என்னவாக்கும் டவுட்டு? நல்லவாளும் இருக்கா, கெட்டவாளும் இருக்காளே. நல்லவாளும் ஜெபிக்கிறா, கெட்டவாளும் ஜெபிக்கிறா. எல்லாரும் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணி ஜெபிக்கிறத, தேவி மகாத்மியத்தை ஜெபிக்கிறத, அவாவாளுக்கு என்னென்ன மனசுல நினைக்கிறாளோ அந்த அபிஷ்டங்கள் எல்லாம் சாதிக்கிறது. ஒரு துஷ்டன் அவன் கோண புத்தியாயிட்டு துஷ்டத்தனமாயிட்டு அடுத்தவாளை உபதிரவிக்கிறதுக்காயிட்டாகும் இந்த மந்திரத்தை யூஸ் பண்ணுவேன். நல்லவாளாக்குமானா சத்காரியங்களுக்காயிட்டு யூஸ் பண்ணுவான். அப்படி இந்த உலகத்துக்கு தோஷம் வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பரமசிவன் யோசிச்சு முடிவு பண்ணினார். அப்படி யோசிச்சு முடிவு பண்ணினதாக்கும் இந்த தேவி கீலகம். உலகத்துக்கு தோஷம் வராம இருக்கிறதுக்கு பரமசிவன் என்ன பண்ணினார் அப்படின்னா, இந்த மாதிரி சித்தி அப்படிங்கிறது இந்த தேவி மகாத்மிய பாராயணம் செய்யறவா அத்தனை பேருக்கும் கிடைக்கிறது அப்படிங்கிறது அது சரியான ஒரு ரூட்டு கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இது மாதிரி ஒரு கீலகத்தை உண்டாக்கினார். கீலகம் சொன்னா லாக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு பூட்டு லாக்க உண்டாக்கிட்டு ஒரு கண்ட்ரோல்
ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு வந்தார். எல்லா ஆக்ரக சாத்தியத்துக்கும் சப்தசதி மந்திரத்தால சாதிக்கும் அப்படின்னு வந்தோன இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணினா அப்படின்னா வேற ஒரு மந்திரத்தையும் ஜபிக்க மாட்டேங்கிறா, எல்லாத்தையும் அவாய்டு பண்ணிட்டா. எல்லாரும் தேவி மகாத்மியத்தை மாத்திரமே திறந்து வச்சு வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா. அதனாலேயே எல்லா சித்திகளும் உண்டாகிறதே. அப்படியாக்குமனா வேற மந்திரங்கள் எல்லாம் என்னத்துக்காக்கும் ஜபிக்கணும் அப்படின்னு பரமசிவன் இப்படி ஒரு ரூலை கொண்டு வந்தார். அதாக்கும் கீலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம், தேவி கீலகம். ஒரு சில நிபந்தனைகள் வழி ஒரு சில சிஸ்டம் வழி தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்யறவாளுக்கு மட்டும் பலசித்திகள் கிடைக்கிற மாதிரி பரமசிவன் ஒரு ரூல் உண்டாக்கினார். அப்படி பரமசிவன் உண்டாக்கினதாக்கும் இந்த கீலகம். அப்போ ஜனங்கள் எல்லாம் வேற மந்திரங்கள் எல்லாம் வேண்டான்னு வச்சு உபேட்சிச்சுட்டு இந்த தேவி மகாத்மியத்தை மாத்திரமே பாராயணம் செஞ்சா. அப்ப அவளுக்கு அதனாலேயே எல்லா விதமான சித்திகளும் ஆன் த ஸ்பாட் கிடைச்சுட்டு இருந்தது. அதுக்கு ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்தார் பகவான் பரமசிவன். அதாக்கம் இங்க சொல்லப்பட்டது நிமந்திரயாமாசா. சுபம் சுபம் நிமந்திரயாமாசா. வேற மந்திரங்கள் எல்லாம் இருக்கே, அந்த மந்திரங்களையும் பரமசிவன் எல்லாரும் உபயோகிக்கிற மாதிரி ஆக்கி தீர்த்தார். அதனாலேயே நிறைய மந்திரங்கள் எல்லாம் உண்டு. அந்த மந்திரங்கள் ஒண்ணுமே வேஸ்ட் ஆகாம ஆயிடுத்து, ஒன்னும் வியர்த்தமாகலை அப்படிங்கிறதாக்கும் இந்த ஸ்லோகம். நல்லவாளும் கெட்டவாளும் எல்லாம் மந்திரத்தை உபயோகிச்சு பல சித்திகளை அடையறா. கெட்டவர்கள் இந்த சித்தியை உபயோகிச்சு துஷ்பிரயோகம் பண்ணி இந்த உலகத்துக்கே தோஷம் பண்ணுறா. நல்லவாளுக்காக்கும் இந்த சித்தி கிடைச்சதுன்னா உலகத்தோடு நன்மைக்காயிட்டு பிரவர்த்திப்பா. அதனால பகவான் இது மிஸ்யூஸ் பண்ணப்படாது அப்படின்னு தெரிஞ்சுண்டு, இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறது மிஸ்யூஸ் ஆகப்படாது அப்படின்னு தெரிஞ்சுண்டு அந்த தேவி மகாத்மிய பாராயணத்தோடு பலசித்தி இப்படி ஜபிச்சாதான் அதனோடு கம்ப்ளீட் பரிபூர்ணமான ஒரு பலப்பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கினார். அதையாக்கும் இந்த ஸ்லோகம் சொல்றது. ஸ்லோகம் 6. ஸ்தோத்ரம் வை சண்டிகாயாஹ து தத் ச குஹ்யம் சகார சஹ சமாப்திஹி ந ச புண்யஸ்ய தாம் யதாவத் நியந்திரணாம். ஸ்தோத்ரம் வை சண்டிகாயாஸ்து தச்ச குஹ்யம் சகாரச சமாப்திர்ன ச புண்யஸ்ய தாம் யதாவன் நியந்திரணாம். ஜனங்களெல்லாம் இந்த தேவி மகாத்மியம் அப்படிங்கிறத பாராயணம் செஞ்சு பலசித்தி கிடைச்சு அதை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு ஆயிட்டாக்கும் மகாதேவன் இந்த கீலகம் அப்படிங்கிற லாக்க உண்டாக்கினார். சண்டிகையோடு இந்த ஸ்தோத்திரத்தை ரகசியமாக்கி வச்சார். சண்டிகாயாக து சண்டிகையோடு தத் ஸ்தோத்ரம் வை அந்த ஸ்தோத்திரமாகட்டும் குஹ்யம் ரொம்ப சீக்ரெட்
புண்ணியஸ்ய சப்தசதி பாராயண புண்ணியத்துக்கு சமாப்தி ந ச ஒரு எண்டில்லாததினால தாம் அந்த பாராயண கிரமத்தை யாவத் வேண்ட மாதிரி நியந்திரணாம் சகார ரகசியமாக்கி வைக்கவும் செஞ்சார் பரமசிவன் அப்படின்னு இந்த ஸ்லோகம். श्लोकम 7 सह अभि क्षेमम् अवाप्नोति सर्वम् एव न संशयः. कृष्णायां वा चतुर्दश्याम् अष्टम्यां वा समाहितः. தேவி பக்தனுக்கு சஹ அபி தேவி பக்தனுக்கு தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்யற பக்தனுக்கு எப்படி இருந்தானாலும் சர்வம் க்ஷேமம் ஏவா சர்வ க்ஷேமத்தையும் தேவி கொடுக்கிறா. சர்வம் க்ஷேமம் ஏவ அவாப்னோதி சர்வக்ஷேமத்தையும் அந்த தேவி பக்தன் பிராபிக்கிறான். அதுல ந சம்சயா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பரிபூர்ணமான ஒரு சித்தி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கும் அடுத்த லைன் கிருஷ்ணாயாம் வா சதுர்தஷ்யாம் அஷ்டம்யாம் வா சமாஹிதः. அமாவாசை முடிஞ்சு பிரதமேலேந்து வரதெல்லாம் சுக்லபட்சமும் பௌர்ணமி முடிஞ்சு பிரதமேலேந்து வர திதிகள் எல்லாம் கிருஷ்ணபட்சவுமாக்குமே. இங்க கிருஷ்ணாயாம் அஷ்டம்யாம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதி அப்படி இல்லைனா கிருஷ்ணாயாம் சதுர்தஷ்யாம் கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதி இதுல ஏதாவது ஒண்ணு அதை செலக்ட் பண்ணிட்டு சமாஹிதா ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு தேவியோடு அந்த ரூபத்தை மனசுல தியானிச்சுண்டு வேற எந்த ஒரு நினைப்பும் இல்லாதக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகம். எப்படியெல்லாம் ஆக்கும் தேவி பாகவதம் வாசிச்சானாக்கா அதனோட பரிபூர்ண சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லப்படுறது. அதுக்கு பரமசிவன் என்னவாக்கும் ஒரு ரூல் வச்சிருக்காரு அப்படிங்கறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். எப்படி பாராயணம் பண்ணினாலும் தேவி சர்வ அபிஷ்டங்களையும் கொடுக்கத்தான் செய்யறா. இருந்தா கூட பரிபூர்ணமான ஒரு சித்தி வரத்துக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணினாலாக்கும் ஒரு பக்தனுக்கு பரிபூர்ண சித்தி வரும் அப்படின்னு பரமேஸ்வரன் ஒரு ரூலை போட்டிருக்காரு அப்படிங்கறதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்லோகம் 8 கீலகம் அப்படிங்கிறது ஒரு லாக் அப்படின்னு பார்த்தோம். நல்லவாளும் கெட்டவாளும் எல்லாம் தேவி மகாத்மியத்தை பாராயணம் பண்ணி அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த சித்திகள் எல்லாம் வாங்கிக்கிறா அப்படிங்கிறத பார்த்துட்டு பரமசிவன் அதுக்கு ஒரு லிமிட் வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஒரு சில ரூல்ஸை கொண்டு வந்தார். அப்படி பரமசிவனால உண்டாக்கப்பட்டதாக்கும் தேவி கீலகம் அப்படிங்கிற அந்த லாக்கு அதை என்னவாக்கும் அப்படிங்கிறதாக்கும் இந்த 8வது ஸ்லோகத்தில் சொல்லப்படுறது. ததாதி பிரதிகிருஹ்ணாதி
ന അന്യതാ ഏഷാ പ്രസീദതി ഇത്തം രൂപേണ കീലേന മഹാദേവേന കീലിതം. இதுக்கு முன்னால சொன்ன ஸ்லோகத்துல இருக்கிற ரெண்டாவது லைனை இதுல சேர்த்திந்து നമ്മൾ അതിനോട് മീനിങ് பார்த்தாத்தான் இந்த ஸ்லோகத்துக்கான மீனிங் புரிய வரும். ஏழாவது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைன் கிருஷ்ணாயாம் வா சதுர்தஸ்யாம் அஷ்டம்யாம் வா சமாஹிதஹ. கிருஷ்ணபட்சத்துல இருக்கிற அஷ்டமி திதி அப்படி இல்லைன்னா கிருஷ்ணபட்சத்துல இருக்கிற சதுர்தசி திதி இதுல ஏதாவது ஒரு நாளை செலக்ட் பண்ணிட்டு கான்சென்ட்ரேஷனோடு கூடி அப்படின்னாக்க நம்ம பார்த்து நிறுத்தினோம். அதுக்கப்புறமா என்ன வேணுமாம்? கான்சென்ட்ரேஷனோடு கூடிட்டு என்ன பண்ணணும்னாக்கும் இங்க சொல்றது அப்படின்னா இந்த கீலகம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது ததாதி பிரதிகிருஹணாதி ந அன்யதா ஏஷா பிரசீததி இத்தம் ரூபேண கீலேன மகாதேவேன கீலிதம். ததாதி பிரதிகிருஹணாதி நான்யதைஷா பிரசீததி ந அன்யதா ஏஷா பிரசீததி ததாதி பிரதிகிருஹணாதி நான்யதைஷா பிரசீததி இத்தம் ரூபேண கீலேன மகாதேவேன கீலிதம். தேவியோட அனுகிரகத்தால எனக்கு இந்த வாழ்க்கையில கிடைச்சதெல்லாம் நான் தேவிக்கு சமர்ப்பணம் பண்றேன். என்னோடு சர்வ சம்பத்தும் சர்வ புண்ணியமும் தேவிக்கு தானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த தானத்தை தேவி பக்தனோடு கையிலேந்து സ്വീകരിച്ചതായിട്ട് ഭക്തൻ സങ്കല്പിച്ചിട്ടുണ്ട്. அதுக்கப்புறமா தேவி பக்தன் கிட்டேந்து வாங்கின அந்த தானத்தை பக்தனுக்கு திரும்ப கொடுக்கறதாயிட்டு சங்கல்பிச்சிட்டு பக்தன் സ്വീകരിக்கிறதாயிட்டு இங்க சங்கல்பிக்கணும். தேவியோடு பக்தன் அவருடைய எல்லா விதமான சம்பத்தையும் தேவிக்கு முதல்ல தானம் பண்ணறான். அதுக்கப்புறமா தேவி அதை സ്വീകരിக்கிறதாயிட்டு ரிசீவ் பண்றதாயிட்டு பக்தன் மனசுல நினைச்சுக்கிறான். அதுக்கப்புறமா தேவிக்கு கொடுத்தத தேவி திரும்ப பக்தனுக்கு கொடுத்ததாயிட்டு பக்தன் இங்க சங்கல்பிக்கிறான். அதாக்கும் இங்க சொல்லப்படுற அந்த பரமசிவன் உண்டாக்கின கீலகம் அப்படிங்கிற லாக்கு. அந்யதா அப்படி இல்லை அப்படின்னா ஏஷா இந்த தேவி பிரசாதிக்க மாட்டா. ந பிரசீததி பரிபூர்ண சித்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. இப்படி சங்கல்பம் பண்ணலை அப்படின்னா கூடியும் மந்திர ஜபத்துக்கான பலசித்தி அப்படிங்கிறது இருக்கு. பரிபூர்ணமான சித்திக்கு ஒரு பக்தன் என்னவாக்கும் பண்ணணும் அப்படின்னு பரமசிவன் சொல்லி இருக்கிற ரூலையாக்கும் இங்க சொன்னது. பரமசிவன் என்ன ஒரு நிபந்தனையாக்கும் லாக்காக்கும் வச்சிருக்கார் அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். நான் சம்பாதிச்ச சம்பத்தும் புண்ணியமும் எல்லாம் எனக்கு தேவி தந்ததாக்கும். அதை எல்லாமே நான் தேவிக்கு திரும்ப தரேன்
அப்படின்னு தானம் பண்ணணும். அதுக்கப்புறமா தேவி அந்த தானத்தை ஸ்வீகரிச்சுட்டு தேவி திரும்ப பக்தனுக்கு கொடுக்கறதாயிட்டு பக்தன் ஸ்வீகரிக்கணும். அப்படி ஒரு கர்ம விதிய அந்த தேவி பக்தன் அனுஷ்டிக்கணும். அதுக்கப்புறம்தான் தேவி மகாத்மியத்தை பாராயணம் செய்யணும் அப்படின்னாக்கும் சொல்லப்பட்டது. ததாதி பிரதிகிரகணாதி தான பிரதிகிரக ரூபமாயிருக்கிற கர்ம விதி அதை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதையாக்கும் இங்க பரமசிவன் சொன்ன அந்த ஒரு கீலகம் அப்படிங்கிறது. தான பிரதிகிரக ரூபமாயிருக்கிற கர்ம விதியை பக்தன் அனுஷ்டிக்கணும். அப்படி இல்லைன்னா சப்தசதி தேவி பிரசாதிக்கிறதில்லை. இப்படி சொல்லிண்டு ஸ்ரீ பரமேஸ்வரன் அங்க ஒரு ரூல போட்டார். இத்தம் ரூபேண கீலேன மகாதேவேன கீலிதம். இது ஒரு ரூலாக்கும் அப்படின்னு பரமசிவன் தீர்மானம் பண்ணி உறப்பிச்சு ஒரு லாக்காயிட்டு அங்க போட்டு விட்டுட்டார் அப்படிங்கிறது இப்ப பார்த்தோம்.